எனது அன்பிற்கு இனிய வேதாத்திரிய ஜீவன்களே, உங்களது அன்பிற்கும் ஊக்கத்திற்கும் ஆதரவுக்கும் எனது ஆழ்ந்த நன்றிகள். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் வந்து கொண்டிருக்கிற ஒரு ஊக்கத்திற்கான உங்களது எண்ணங்கள், உங்களது சொற்கள், இதை மேலும் மேலும் சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்கப்படுத்துகிறது. உங்களது ஆதரவையும் அன்பையும் நான் என்றென்றும் மறவேன். இந்த வேதாத்திரிய ஞானம் என்ற இந்த தத்துவத்தின் மேன்மையையும் நாம் பார்க்கிறோம். குருவை சென்ற நூற்றாண்டு தந்த மகானாக நாம் பார்க்கிறோம். ஏன் அவரை நாம் மகானாக பார்க்கிறோம் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம், நாம் பிறக்கும் போது யாராக இருந்தாலும் சரி, பிறக்கும் போது ஏதோ ஒரு வட்டத்தில் தான் நாம் பிறக்கிறோம். ஏனென்றால் ஏற்கனவே மனித இனம் பல வட்டங்களாக பிரிந்து நிற்கின்றன. இந்துக்கள் என்றும், இஸ்லாமியர்கள் என்றும், கிறிஸ்தவம் என்றும், சீக்கியர்கள் என்றும் பல வட்டங்கள் உண்டு. பௌத்தம் என்றும். அதில் ஏதோ ஒரு வட்டத்தில் தான் நாம் பிறக்கிறோம். எந்த வட்டத்தில் நாம் பிறக்கிறோமோ அதே வட்டத்தில் நாம் மடிந்தோமானால் எந்த வட்டத்தில் நாம் பிறக்கிறோமோ அதே வட்டத்தில் நமது வாழ்க்கை முடியுமே ஆனால் நாம் சாதாரண மனிதர்கள். எந்த வட்டத்தில் பிறந்தாலும் அந்த பிறந்த வட்டத்தையும் மீறி உலகளாவ யார் பறந்து விடுகிறார்களோ அவர்கள் மகான்கள். சாதாரண மனிதர்கள் பிறந்த வட்டத்திலேயே மடிந்தும் விடுவார்கள். சித்தார்த்தர் பிறந்தது இந்துவாக, ஆனால் அவர் இந்துவாக மடியவில்லை, புத்தராக மலர்ந்தார். ஆகவே அவர் ஒரு மகான். இயேசு பிரான் பிறந்தது யூதராக, ஆனால் யூதராக அவர் மடியவில்லை, மலர்ந்தது கிறிஸ்துவராக. அந்த வட்டங்களை விட்டு மேலே வருகிறார். நபிகள் பிறந்தது குரேஷி என்ற ஒரு சிறிய இனத்தவராக, ஆனால் மலர்ந்தது இஸ்லாமியராக. வள்ளல் பெருமானார் பிறந்தது சைவ சித்தாந்தத்தில், ஆனால் அவர் சைவ சித்தாந்தத்தில் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவில்லை, மலர்ந்தது சன்மார்க்கியாக. இவர்களெல்லாம் மகான்கள், பிறந்த வட்டத்திலிருந்து தாவியவர்கள். அதை போலவேதான் மகரிஷி அவர்கள் பிறந்தது சைவ சித்தாந்தத்தில், ஆனால் மலர்ந்தது
உலக நல தொண்டனாக ஒரு அகில உலகம் முழுவதும் பறந்து நிற்கிறார் மகரிஷி. ஒரு சிறிய வட்டத்தில் பிறந்து உலகளாவ விரிந்து நிற்பவர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அவர் பிறந்த அந்த சைவ சித்தாந்த முறைப்படி ஆரம்பத்தில் அவர் விநாயகரை வணங்கினார், முருகனை வணங்கினார். இன்னும் சொல்ல போனால் விநாயகரை குளிப்பாட்டும் போது பச்சை தண்ணீரை ஊற்றினால் அவருக்கு மிகவும் குளிர்ச்சியாக தாங்க முடியாத என்று சொல்லி வெந்நீரையும் ஊற்றினார். அந்த ஈடுபாடு காரணமாக பிறகு அவர் அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வரும்போது பெரு வெளியாக தெய்வத்தை பார்க்கிறார். 3 அடி உயரத்தில் தெய்வத்தை பார்த்த மகரிஷி அவர்கள் பிரபஞ்சம் எங்கும் பிரபஞ்சத்துக்கும் அப்பாலும் இருக்கிற ஒரு நிலையை பிற்காலத்தில் தெய்வமாக பார்க்கிறார். அப்படி அவர் உலகளாவ விரியும் போதுதான், விரிந்ததால் தான் அவரை நாம் மகான் என்கிறோம். ஆகவேதான் அவர் எதை சொன்னாலும் உலக அளவிற்குத்தான் சொல்லுவார். மழை பெய்ய வேண்டும் என்று சொன்ன போது கூட உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் என்றார். ஆக ஏதோ ஒரு வட்டத்தில் பிறந்து வட்டங்களை எல்லாம் தவிர்த்து உலகளாவ விரிந்து நிற்கிறவர்களை நாம் மகான்கள் என்கிறோம். மகரிஷி அவர்கள் அப்படி விரிந்த போதும் தனது பழைய நினைவுகளை அவர் மறக்கவில்லை. விரிந்த பிறகும் கூட இந்த விரிவைத்தான் இவர்கள் பிரம்மம் என்கிறார்கள், இந்த விரிவைத்தான் இவர்கள் சிவம் என்கிறார்கள் என்று பழையதையும் தனது விரிவோடு சேர்த்து கொண்டவர். ஆகவேதான் மகரிஷி அவர்கள் அனைத்தையும் ஒரு ஒற்றுமைப்படுத்த விரும்பினார். மலர்பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். மகரிஷி பாடிய அந்த மலர்பாட்டு, மலரே மலரே நீயார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என், பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். மலரே மலரே நீயார் என்ற அந்த பாடலில் அங்கு ஒரு ஸ்டான்ஸா வருகிறது. என்னை கண்ணால் பார்மலரே, என்னை கண்ணால் பார்மலரே, எனது அமைப்பு உணர அணுக்கூட்டே. எனது அமைப்பு என்பது அணுக்களின் கூட்டுதான். எனது அமைப்பு உணர அணுக்கூட்டே. அந்த அணு எங்க இருந்து வந்தது? மூலம் மூலம் சிவமாம் பிரம்மம். அதே எங்கிருந்து இந்த அணு மூலம் எந்த மூலத்திலிருந்து வந்ததோ அந்த மூலத்தை சிவம் என்றும் சொல்லலாம், பிரம்மம் என்றும் சொல்லலாம். எனது அமைப்பு உணர அணுக்கூட்டே என்று சொல்லி அந்த அணுவினுடைய மூலம் என்பது சிவமாகவும் சொல்லலாம், பிரம்மமாகவும் சொல்லலாம் என்று அந்த பிரம்மத்தையும் சிவத்தையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார். அதை அவர் தவிர்க்கவில்லை. அதுதான் இவருடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மூலத்தை பெரு வெளியாக உணர்ந்த மகரிஷி அவர்கள் அந்த பெரு வெளி என்பதற்கு அது அறிவு மயமானது, ஆற்றல் மயமானது என்று 2 தன்மைகளை அதற்கு அதில் அவர் கண்டார். அப்படி 2 தன்மைகளை பார்த்த போதிலும் ஆற்றல் என்ற சொல்லுக்கு அவர் சற்று முக்கியத்துவம் கொடுத்தார். பெருவெளியாகிய தெய்வத்திற்கு ஆற்றலும் உண்டு, அறிவும் உண்டு. ஆனாலும் ஆற்றல் என்ற சொல்லுக்கு சற்று முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். அதனால்தான் அவர் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் என்றுதான் ஆரம்பிக்கிறார்.
அருட்பேராற்றல் இரவும் பகலும் என்றுதான் ஆரம்பிக்கிறார். அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்பது ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுபவர்கள் சித்தர்கள். நமது நாட்டில், குறிப்பாக தென்னாட்டில் வந்த சித்தர்கள் எல்லோருமே ஆற்றல், அறிவு என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவேதான் அவர்கள் தெய்வத்தை பிரம்மமாக பார்ப்பதை விட, சிவமாக பார்ப்பதை விட தெய்வத்தை அறிவாகவும் ஆற்றலாகவும் பார்த்தார்கள் சித்தர்கள். ஆகவே மகரிஷி ஓரிடத்தில் அறிவை தெய்வம் என்று சொன்னவர்கள் எல்லாமே சித்தர்கள் தான் என்பார். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அவர் ஒரு சித்தர். அகத்து அதுதான் மெய்ப்பொருள். நமது அகத்தில் இருக்கிற மெய்ப்பொருள் அந்த அறிவுதான். அகத்து அதுதான் மெய்ப்பொருள் என எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவரும் ஒரு சித்தர் தான். அந்த அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவரும் சித்தர் தான். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அவரும் சித்தர் தான். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதனை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவாம் என்று இந்த அறிவையும் ஆற்றலையும் பற்றி மிக முக்கியமாக பேசுபவர்கள் சித்தர்கள். ஆகவே மகரிஷி அவர்கள் ஒரு விதத்தில் பார்த்தால் அவர் அந்த சித்தர் பரம்பரைக்கு வருகிறார். பிறப்பால் சைவ சித்தாந்தி. ஆனால் பிற்காலத்தில் அவர் சித்தர் முறைப்படி ஒரு அறிவையும் ஆற்றலையும் போற்றுகிற ஒரு மகானாக அவர் இருக்கிறார். இன்னும் அந்த அறிவும் ஆற்றலும் என்ற அந்த இரு பதங்களிலும் மகரிஷி அவர்கள் ஆற்றலை பிரதானமாக பேசினார்கள். ஆனால் அவரது ஆழியாரில் அவர் அமர்ந்த போது அங்கு ஒரு சிறு மாற்றத்தை செய்தார்கள். ஏனென்றால் காலமெல்லாம் ஆற்றலை பற்றியே பேசி வந்து விட்டோம் என்று நினைத்த மகரிஷி அவர்கள் அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஆழியாரில் அவர் அமர்ந்த போது அங்கே ஏற்பட்ட அமைப்புக்கு பெயர் அறிவு திருக்கோயில் என்று அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆக அன்று அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த போது அதுவரை ஆற்றலாக பேசினார். பிறகு அறிவையும் பெற்று பேசினார். ஆக பலவராக அவர் பிறந்த வட்டத்தை விட்டு விரிவாக நின்று பேசுகிற ஒரு உலக நல தொண்டனாக நாம் மகரிஷி அவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களது தத்துவத்தை ஆங்காங்கே சென்று மக்களிடையே எடுத்து சொல்வதற்காக ஒரு காலகட்டத்தில் மகரிஷி அவர்கள் ஆங்காங்கே அமைப்புகளை உருவாக்க நினைத்தார். ஏனால் அவர் மட்டுமே இந்த தத்துவத்தை எல்லோரிடமும் கொண்டு செல்ல முடியாது என்று நினைத்த அவர் ஆங்காங்கே அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த அவர் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலாக கடலூரில் ஒரு மன்றத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பித்தவர் அவர் வைத்த பெயர், அந்த அமைப்புக்கு அவர் வைத்த பெயர் தன்னிலை விளக்க மன்றம் என்றுதான் முதலில் பெயர் வைத்தார். செல்ஃப் ரியலைசேஷன் சென்டர் என்று பெயர் வைத்தார். தன்னிலை விளக்க மையம். ஆனால் பெயரை வைத்ததற்கு பிறகு வடநாட்டிலிருந்து ஒரு அன்பர் இந்த பெயரில் தான் நாங்கள் ஒரு தத்துவ அமைப்பை வைத்திருக்கிறோம், அதே பெயரில் நீங்கள் எப்படி ஆரம்பிக்க முடியும் என்று ஒரு கடிதம் வரவே அதை மாற்ற வேண்டிய நிலைமையும் அவருக்கு ஏற்பட்டது. அந்த தன்னிலை விளக்க மையம் செல்ஃப் ரியலைசேஷன் சென்டர் என்று இருந்த அந்த பெயரை
பிறகு அவர்கள் மாற்றினார்கள். அப்படி மாற்றிய போதுதான் மனவளக்கலை என்று அதற்கு பெயர் வைத்தார். அந்த பெயர் தான் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக செல்ஃப் ரியலைசேஷன் மன்றம், தன்னை அறிதல் என்ற அந்த சித்தர்கள் பரம்பரையில் வந்த தன்னை அறிதல், அந்த பெயரை வைப்பதற்கு பதிலாக இவருக்கு தோன்றியது மனவளக்கலை. ஆக மனதை வளப்படுத்துகிற கலை என்றார் மகரிஷி. மனதை எப்படி வளப்படுத்துவது? இது ஒரு காலங்காலமாக இருந்து வருகிற ஒரு பெரிய புதிரும் கூட. நமது மனம் சரியில்லை என்று நினைப்பதும் நமது மனம்தான். அதுவே அதை சரியில்லை என்று நினைத்துக் கொள்கிறது. அப்படி மனதை நாம் மாற்றும் போது நான் மாறமாட்டேன் என்று மறுப்பதும் அதே மனம்தான். மாற்ற வேண்டும் என்று நினைப்பதும் மனம்தான். நான் மாறமாட்டேன் என்று சொல்வதும் அதே மனம்தான் என்று பார்க்கும்போது இந்த மனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிராக இருக்கிறது. ஆக இதை வளப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லிய போதே நமக்கு தெரிந்துவிட்டது, மனம் வளப்படுத்தாமல் நம்மிடம் இருக்கிறது. நாம் பிறப்பு எடுக்கும் போதே அதற்கு அந்த மனதிற்கு வளம் இல்லை. ஆகவேதான் வளப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு கலையாக அவர் நமக்கு தருகிறார். ஏன் அந்த மனம் நமது பிறப்பிலேயே வளம் மிகுந்ததாக இல்லை என்று நாம் ஆராய வேண்டும். அப்படி ஆராயும் போதுதான் ஏன் வேண்டும் இந்த கலை என்பது நமக்கு தெளிவாகிவிடும். பிறக்கும் போதே ஏன் எனது மனம் வளமாக இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்போ சற்று அந்த கேள்வியை நாம் சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கும் போது இப்போது நாம் மகரிஷியினுடைய தத்துவத்தில் நாம் எதை மனம் என்று சொல்லுகிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். சுருக்கமாக பார்த்தால் நமது ஒரு ஜீவனில் 4 சுற்று ஓட்டங்கள் இருக்கின்றன. அதே ஜீவனுக்குள்ளாக ஒரு அலை தொகுப்பு இருக்கிறது. இந்த அலை தொகுப்பு தான் அதில் உள்ள பதிவுகளுக்கு தகுந்தவாறு இந்த உடலை இயக்குகிறது என்று நாம் பார்த்தோம். ஆக உடல் இயக்கப்படுகிறது. அந்த உடலை இயக்குவது அலை தொகுப்பு. இந்த உடலை இயக்குகிற இந்த அலை தொகுப்பிற்கு நாம் வைத்த பெயர் மனம் அல்லது ஆன்மா. அந்த அலை தொகுப்பை ஆன்மா என்றும் சொல்லலாம், மனம் என்றும் சொல்லலாம். அதுதான் நம்மை இயக்குகிறது என்று நாம் பார்க்கும்போது இப்போது எனக்குள்ளாக இருந்து கொண்டு என்னை இயக்குகிறது எனக்குள்ளாக இருக்கிற ஆன்மா அலை தொகுப்பு. இந்த ஆன்மா அலை தொகுப்பை நாம் எங்கிருந்து வாங்கினேன்? எனது பெற்றோர்கள். அங்கிருந்துதான் நான் எனது அலை தொகுப்பை வாங்கினேன். ஆக இப்போது என்னை இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த அலை தொகுப்பும் ஒரு காலகட்டத்திற்கு முன்பாக எனது பெற்றோர்களை இயக்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் எங்கிருந்து வாங்கினார்கள்? அவர்களது அம்மா அப்பா. ஆக என்னை இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த அலை தொகுப்பும் ஒரு காலகட்டத்திற்கு முன்பாக எனது தாத்தா பாட்டியை இயக்கிக் கொண்டிருந்தது. அப்படியே சென்றால் எத்தனையோ பேரை இயக்கி 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 இன்னும் பின்னால் சென்றால் இப்போது என்னை இயக்கி கொண்டிருக்கிற எனது அலை தொகுப்பும் ஒரு காலகட்டத்தில் மனிதனுக்கும் முன்பாக இருந்த ஒரு 5 அறிவு விலங்கை இயக்கி கொண்டிருந்தது. அதிலிருந்து மனிதனுக்கு வந்தது எனக்கும் வந்து விட்டது. ஆக நாம் பின்னோக்கி போய்கொண்டே இருப்போமையானால் ஒரு உண்மைக்கு வருகிறோம்.
அந்த உண்மையை மட்டும் நம்ம சற்று ஆழமாக குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது என்னை இயக்கிக் கொண்டிருக்கிற எனது ஆன்மா, எனது அலைத்தொகுப்பாகிய எனது ஆன்மா ஒரு காலகட்டத்தில் எனது தாய் தந்தையரை இயக்கியது. அதற்கு முன்பாக ஒரு விலங்கினை இயக்கியது. அதற்கு முன்பாக 4 அறிவுள்ள ஒரு பிராணியை இயக்கியது. அப்படியே சென்றால் ஒரு காலகட்டத்தில் அது பாம்பை இயக்கியது, ஒரு வண்டை இயக்கியது என்று போய்கொண்டே இருக்கும். ஆக உண்மை என்னவென்றால், இன்று என்னை இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த ஆன்மா பின்னோக்கி சென்றால் பல பல உயிர்களை இயக்கிய பிறகு அந்த ஜீவன்களில் உடல் மறைந்தது. ஆனால் அந்த ஆன்ம அலை தொகுப்பு இன்னொரு உடலுக்கு ஜம்ப் ஆகி கொண்டது. கருத்தொடர் மூலமாக அது இன்னொரு உடலுக்கு வந்து விட்டது. அப்படி தாவி 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 இப்போது எனக்கும் வந்திருக்கிறது. இந்த பேர் உண்மையை மாணிக்கவாசகர் தனது சிவபுராணத்தில் சொல்லுவார்கள். சிவபுராணம் படிக்கும் போது எத்தனை பேர் இந்த உண்மையோடு அந்த வரியை பார்த்திருப்பார்கள் என்று தெரியாது. இருந்தாலும் அந்த ஆன்மா இப்போது பேசுவதாக மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அந்த ஆன்மா சொல்லுகிறது, இப்போது நான் இவரை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்பாக எத்தனையோ உயிரினங்களை நான் இயக்கி 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 நான் அழுத்து விட்டேன். நான் இயக்குவதற்கு இன்னொரு உடல் வேண்டாம் என்று அது முறையிடுவதாக மாணிக்கவாசகர் வைக்கிறார். ஆன்மா பேசுவதாக சொல்லுகிறார். அதை மிக அழகாக மாணிக்கவாசகர் 2 வரிகளில் சொல்லுவார். யாரையெல்லாம் இந்த ஆன்மா இயக்கியது? புல்லாய், கூடாகி, மரமாய், பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய். ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த ஆன்மா ஒரு பறவையை இயக்கி கொண்டிருந்தது. ஒரு காலகட்டத்தில் பாம்பை இயக்கி கொண்டிருந்தது. பிறகு தாவி 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 4 அறிவுள்ள ஒரு விலங்குக்கு வருகிறது. 5 அறிவுள்ள விலங்குக்கு தாவுகிறது. அதிலிருந்து 6 அறிவு பெற்ற மனிதருக்கு தாவுகிறது. பிறகு அது எனக்கும் வந்துவிட்டது என்று பார்க்கும்போது, எனது உடல், இப்போது என்னை இயக்கிக் கொண்டிருக்கிற எனது உடல், இந்த ஜீவன் கடைசியாக வந்த ஜீவன். இது மகரிஷி ஒரு இடத்தில் சொல்லுவார், இந்த பூமி எனும் நந்தவனத்தில் மனிதன் இறுதியாக பூத்த மலர். இந்த ஆன்மாவிற்குள்ளாக பாம்பு இயக்கிய பதிவுகளும் இருக்கின்றன. இதற்குள்ளாக ஒரு மிருகம் செய்த பதிவுகள் எல்லாம் இதில் இருக்கின்றன. அனைத்து பதிவுகளும் இதில் இருக்கின்றன. பிறகு ஆதி கற்கால மனிதர்கள் இருந்தார்களே, ஆரம்பத்தில் மனிதர்கள் வந்தார்களே, அவர்கள் செய்த பதிவுகளும் இதில் இருக்கின்றன. தாவி தாவி இப்போது எனக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆன்மாவில் இருக்கிற எனது முன்னோர்களின் பதிவுகள் எல்லாம் எனது ஆன்மாவில் இப்போது இருந்து கொண்டு என்னை இயக்குகிறது என்று பார்க்கும்போது இன்னொரு உண்மையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். எனக்கு முன்பாக இருந்ததே, இந்த ஆன்மா எனக்கு முன்பாக இயக்கிக் கொண்டிருந்ததே ஜீவன்கள், எனது முன்னோர்கள். அவர்கள் எல்லாம் தவறு செய்தே தனது வாழ்க்கையை கழித்தார்கள். My seniors are very bad. தவறு செய்தே தான் தனது வாழ்க்கையை கழித்தார்கள். ஒரு மீன் பசிக்கும் போது ஒரு சின்ன மீனை விழுங்கிவிடும். அதை வதை செய்து அதை விழுங்கிவிடும். அந்த தவறை அது செய்தது. ஒரு புலி அல்லது சிங்கம் படுத்துக்கொண்டே இருக்கும். பசிக்கிறது என்றால் எங்கேயோ போகிற மானை துரைத்தி துரைத்தி அதை வதைத்து
அதை அடித்து தான் உண்ணும். அந்த தவறை அது செய்தது. ஆதி கற்கால மனிதர்கள் கூட ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டுதான் வாழ்ந்தார்கள், தவறை செய்தார்கள். ஆக எனது சீனியர்ஸ் என்று சொல்கிற, எனது முன்னோர்கள் என்று சொல்லுகிற அனைவருமே தவறையே செய்து வந்தார்கள். அந்த பாவங்கள் எல்லாம், அந்த பாவ பதிவுகள் எல்லாம் சேர்ந்து இப்போது எனக்கு வந்திருக்கின்றன என்பது ஒரு பெரிய உண்மை. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் நான் வந்த பாதை அப்படித்தான். ஆக இப்போது எனக்குள்ளாக தவறான பதிவுகள் மண்டி கிடக்கின்றன. அதே சமயத்தில் எனக்குள்ளாக ஆறாவது அறிவாக வந்திருக்கிற நான், இந்த இறைநிலை எனக்கு ஒரு அபாரமான ஒரு அறிவு நிலை, ஒரு சிந்தனை வளத்தையும் கொடுத்திருக்கிறது. எனக்கு நிறைய அறிவு உண்டு, ஆனால் பாவ பதிவுகளும் உண்டு. இந்த நிலையில் தான் நான் இப்போது பெரும்பாலானோர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். நமது தெருவில், நம் வீட்டில் வளர்க்கிற, நாம் சோறு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவன், ஒரு நாய். ஏதோ ஒரு நாள் வந்தது, சோறு போட்டோம், நம்ம வீட்டிலேயே முன்னாடியே உட்கார்ந்துக்கிடுச்சு, சொந்தம் கொண்டாடுது. 2 நாள் கழித்து 2 தெருவுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு நாய் இந்த தெருவுக்கு வர ஆரம்பித்தால் இது அதை துரைத்து துரைத்து அடித்து கொண்டு போய் அந்த தெருவில் விட்டு தான் வரும். இது தனக்கு சொந்தம் என்று அதற்கு யார் சொல்லியது? அந்த பதிவில் இருக்கிறது. இப்போது அந்த பதிவு தான் இப்போது எனக்கும் இருக்கிறது. எதை எடுத்தாலும் இது எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், எனக்கு தான் என்ற பதிவு இருக்கிறது. ஆனால் அதை மீறி யாராவது வந்துவிட்டால் அவர்களையும் துரத்தி துரத்தி அடிக்கிற அறிவும் இப்போது எனக்கு மிகுந்து இருக்கிறது. இப்ப நான் என்ன செய்யறேன், அவர் நம்மளை வந்து அடிச்சிடுவாரோ என்று நினைத்து அதற்கு தற்காவல் என்ற பெயரில் பலவிதமான ஆயுதங்களை எடுத்து குவிக்கிறேன். அது நாய் செய்யல. நாய் ஒரு ஆயுதத்தையும் செய்யல. வந்தா துரத்து, அவ்வளவுதான். ஆனா எனது அறிவு நிலை உயர்ந்து விட்டதே. ஆக வந்தால் என்ன செய்வது என்று ஆயுதங்களை குவிக்கிறேன். ஆக மிக மிக ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த மனிதன் பிறந்திருக்கிறான் இந்த உலகத்துல. full of bad karma but extremely powerful brain. 2 சேர்ந்துதான் இந்த மனித இனம் தோன்றி இருக்கு. இப்போ இந்த பிரைன் பவர் வச்சுக்கிட்டு இந்த மனித இனம், இந்த மனிதன் யானைகள் இருக்கிற இடத்துல போய் இவன் உட்காருவான். அது எனக்கு தான் சொல்லிட்டு இவன் போய் உட்காருவான். அப்புறம் யானைகள் வந்தால் அதை இவனால துரத்த முடியாது. ஆனால் இவனுடைய அறிவுத்திறனை யூஸ் பண்ணி ஒரு மின்சார வேலையை போட்டுருவான். எந்த மிருகமும் மின்சார வேலையை போடல, ஆனா இவன் ஒரு மின்சார வேலையை போட்டுருவான். ஆக இவனது அறிவுத்திறன் அதிகம். ஆனால் இவனது பாவ பதிவுகள் இருக்க அனைத்தும் எனக்கு எனக்கு என்று இவன் வாங்கிய பாவ பதிவுகள் இருக்கிறதே, அந்த பாவ பதிவுகளும் சேர்ந்து இவனது அறிவுத்திறனும் சேர்ந்து இப்போது நாம் we have become a very dangerous species in the world. நீங்கள் பாருங்கள், ஒரு 2 வயது குழந்தை அல்லது ஒரு 3 வயது குழந்தை அது கையில ஒரு இனிப்பான ஒரு லட்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எனக்கு பாதி கொடுன்னு கேட்டு பாருங்க, தராது. கேட்டால் தரக்கூடாது என்று அதற்கு யார் சொல்லிக் கொடுத்தது? சொல்லிக் கொடுக்கல. ஆனா அதனுடைய வாங்கின பாவ பதிவு சஞ்சித கர்மால இருக்கு. ஆகவே கொடு என்று சொல்வதற்கு தான் இனி நம்ம அதை டீச் பண்ணணும். கொடுக்காதே என்று சொல்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது.
மனிதர்களுக்கு தவறு செய்வது இயல்பாக வருது. ஆனால் நல்லதை செய்வதற்கு இவனுக்கு போதிக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் அவை பிராட்டி, நீ எதை படிச்சாலும் படிச்சுக்கோ, இல்லைன்னா போ, முதல்ல அறம் செய்ய விரும்பு அப்படின்னா கல்வியை ஆரம்பிக்குது. ஆறுவது சினம் என்று நமக்கு சொல்லித்தர வேண்டியது. ஆகவே நம்முடைய நிலைமையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். We are extremely in a bad situation. யாராக இருந்தாலும், ஏன்னா நம்ம நடந்து வந்த பாதை அந்த மாதிரி. பாம்பாக இருந்திருக்கிறோம், புலியாக இருந்திருக்கிறோம், சிங்கமாக இருந்திருக்கிறோம், நரிகளாக இருந்திருக்கிறோம், இப்போது மனிதர்களாக இருக்கிறோம். பெயர் அளவில் உருவத்தில் நாம் மனிதர்கள், ஆனால் ஆன்மா அளவில் அந்த பதிவுகள் எல்லாம் அப்படியே இருக்கு. ஆக இப்ப ரெண்டே சாய்ஸ் தான் நமக்கு இருக்கு. இந்த பதிவுகள் இருந்த போதிலும் புண்ணிய பதிவுகளை இதில் ஏற்றி அந்த பாவ பதிவுகளுடைய தாக்கத்தை குறைத்து வாழ முடியுமா? முடியாத. வாழ முடியும் என்று சொன்னவர்கள் தான் மகான்கள். ஆக சஞ்சித கர்மா தவறுகளை உடையது என்பது உண்மைதான். ஆனாலும் அதை மாற்றி அமைக்க வல்லமையும் உனக்கு உண்டு என்று நமக்கு ஞாபகப்படுத்துபவர்கள் மகான்கள். ஆக ரெண்டு சாய்ஸ்ல வந்து நம்ம நிக்கிறோம். பேச தெரிந்த ஆனால் ஆன்மாவில் மிருகமாக, பேச தெரிந்த மிருகமாக வாழ்கிறோமா, அல்லது வடிவம் மனித வடிவம்தான், ஆனா ஒரு நல்லவை செய்து தெய்வீகமாக மாறலாம். ரெண்டு சான்ஸ் இருக்கு. அத எப்போ பேச தெரிந்த மிருகமாக வாழ்கிறோம், எப்போது மனித வடிவில் தெய்வமாக வாழ்கிறோம் என்பதை ஒரு இடத்தில் கண்ணதாசன் அழகாக கூறுவார். இந்த மனிதன்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஆசை, முன்ன இருந்த அந்த பிராணிகள் இருக்கே, விலங்கினங்கள், அவைகளுக்கு இருந்த ஆசை. நீங்க வேற ஒண்ணு வேணாம், ஒரு தோட்டத்துல ஒரு ஆடு விடுங்க மேறதுக்கு, இந்த செடியே ரெண்டு தின்னும், ஆடி அப்படியே போட்டு இன்னொரு செடியை போய் ரெண்டு இலையை சாப்பிடும், அது அப்படியே விட்டுட்டு இன்னொரு இலையை போய் சாப்பிடும். எதுலையுமே செட்டில் ஆகாது அந்த ஆடு, போய்கிட்டே இருக்கும். இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம்னு போய்கிட்டே இருக்கும். அது அந்த குணம் நமக்கே இருக்கு. எதுலையுமே செட்டில் ஆகிறது இல்லை. பிசினஸ் நல்லா ஓடுது, 2 பிரான்ச் ஆச்சு, செட்டில் ஆகிறா 3வது பிரான்ச், 4வது பிரான்ச். எப்ப நம்ம டேஷ் ஆகுறோமோ அது வரைக்கும் பிரான்ச் தான். ஏன் 2 பிரான்ச் வச்சுட்டு வாழ்க்கையை சௌகரியமா இருக்க முடியாதா? எல்லாருமே ஓட்டத்துல இருக்கிறோம், ஓட்ட ஆரம்பிக்கும், ஆனா நிக்கிறது எங்கேன்னு தெரியல. ஆக ஒரு சுவற்றில் மோதி நிற்கிறோமா, அல்லது அறிவு நிலையில் நாம உட்கார்கிறோமா என்பதுதான் பார்க்கணும். ஆக அந்த ஆட்டினுடைய பேராசை, அது அந்த செடியும் நமக்கு தான், இந்த செடியும் நமக்கு தான், இந்த செடியும் நமக்கு தான் அப்படின்னு ஒரு பேராசை இருக்கு அல்லவா? அந்த பேராசையோடு நாம் வாழ்ந்தால், ஆசை, களவு, கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அதே சமயத்தில் நமது நல்ல பதிவுகளை ஏற்றி நல்ல ஒரு செயல்களோடு வாழ்ந்தோமே என்றால், என்ன செயல்கள்? அன்பு, கருணை, நன்றி கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஆக 2 சான்ஸ் தான், 2 சாய்ஸ் தான் இப்ப இருக்கு. ஆக இந்த சாய்ஸ்ல இப்ப நம்ம தீர்மானிக்கிறது, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம்? பேச தெரிந்த மிருகமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா பிள்ளைகளை? இல்ல, அன்புடன் இருக்கணும், கருணையோடு இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா?
அதற்காகத்தான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கல்வியை கொடுக்கிறோம். ஆக நமக்கு மட்டும்தான் கல்வி வேண்டியது இருக்கு. சிங்கத்திற்கு கல்வி கிடையாது, வேண்டியதில்லை. ஆனா பதிவை மாற்ற தெரியாது. அதுக்கு எதுக்கு கல்வி? ஆனால் நமக்கு பதிவை மாற்ற முடியும், மாற்றி இந்த அன்பும் கருணையோடு வாழ முடியும் என்பதால் தான் இப்போது இந்த மனிதனுக்கு அன்பை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, கருணையை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். செய் நன்றி கொண்டார்க்கு உய்வில்லை, திருவள்ளுவர் நன்றியை சொல்லிக் கொடுக்கிறார். அன்பாக வாழ வேண்டும். வள்ளல் பெருமானார், இவ்வளவு பெரிய மகான் வள்ளல் பெருமானார், இறைவன்கிட்ட என்ன வேண்டுகிறார் அவர்? அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ஒரு மகானு கூட அன்பு செய்வதற்கு இன்னும் முயற்சி செய்கிறார். ஆக நல்லவைகளை நல்ல குணங்களை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டியதற்கு தீய குணங்கள் தானாக வருகின்றன. ஆக இப்போது ஒரு கேள்வி, இந்த தீய குணங்களை அதனுடைய தாக்கத்தை குறைத்து அன்புமயமாக நல்ல குணங்களை பெற்று உயர்வாக வாழ்வதற்கு நமக்கு வேண்டியது தவம். இந்த இடத்துலதான் தவ பயிற்சி வருகிறது. ஆக தவம் இல்லாது ஆசை, களவு, கோபம் என்பவனவற்றை அன்பு, கருணை, நன்றியாக மாற்ற முடியாது. ஆக இப்ப நம்மளே யோசிக்கலாம், தவம் வேணுமா வேணாமான்னு சொல்லி. தவம் இல்லை என்றால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதனாலதான் தவம். ஆக இப்போது நாம் பார்க்கிறோம், ஏன் வேண்டும் தவம்? நீங்க இப்ப நினைச்சு பாருங்க, மகான்கள் எல்லோருமே தவம் செய்தவர்கள் தான், எல்லாருமே. விவேகானந்தர் தவயோகி. விவேகானந்தர் ராமகிருஷ்ணனுடைய சீடர். அந்த படிக்கும் போது அவர்களிடம் சீடராக இருந்து அந்த படித்த காலத்தில், சரி எல்லாரும் ஒரு மணி நேரம் தவம் இருங்கள் என்பார். தவத்தை ஆரம்பிப்பார்கள். 1 மணி நேரம் முடிந்தது, பரப்பிட்டு விடுவார்கள். ஆனால் விவேகானந்தர் 1 மணியோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அப்படியே தவத்தில் நிலைத்து நின்று விடுவார். ஒரு மிகப்பெரிய தவயோகி அவர். ஆகவேதான் அவர் வித்தியாசமானவர். ஒரு தவமுள்ள அப்பா வித்தியாசமான ஒரு அப்பாவா இருப்பார். ஒரு தவமுள்ள ஒரு அப்பா. நபிகள் சாதாரணமாக அவர் ஒரு வியாபாரி தான். சந்தைக்கு போய் சரக்குகளை வித்துட்டு வந்தவர் தான் நபிகள். ஆனால் அவர் குகையில் இருந்து தவமிருந்து அவர் மூலமாக இறக்கப்பட்டதுதான் குர்ஆன். ஒரு வியாபாரி பொருள்களை சந்தைக்கு வந்து விற்றுவிட்டு பணம் கொண்டு செல்கிற ஒரு வியாபாரி ஒரு மிகப்பெரிய அருளாளராக மாறியிருக்கிறார். அவரை மாற்றியது தவம். இயேசுபிரான் சாதாரணமாக இஸ்ரேலிய மலை பிரதேசத்தில் வாழ்ந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையில் 20 ஆண்டு காலங்கள் எங்கு சென்றார் என்று சரித்திரமில்லை. 10 வயது சுமார் மறைந்து விடுகிறார், சமுதாயத்தில் இல்லை. காடு மேடெல்லாம் சுட்டுகிறார், எங்கோ செல்கிறார். அந்த 20 ஆண்டுகளில் அவர் செய்ததெல்லாம் தவம். 32வது வயதில் வருகிறார். அவர் சொல்லுகிறார், யாருக்கும் புரியவில்லை, அவ்வளவே. புத்தர், தியானத்தில் சிறந்தவர் புத்தர். ஆக தவம் என்பது சித்தார்த்தரை ஒரு புத்தர் ஆக்கியது, சாதாரணம் அல்ல. தவமுடைய ஒரு ஆசிரியர் மிக சிறந்த ஆசிரியர். தவமுடைய ஒரு இல்லத்தரசி மிக சிறந்த இல்லத்தரசியாக மாறுகிறார். மகரிஷி கூட ஒரு இடத்தில் சொல்லுவார்,
இத்தனை விஷயங்களையும் எனக்கு தெரிந்தது எப்படி என்று சொல்லும்போது மகரிஷி சொல்லுவார், எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையற்ற மறைபொருளாய் இருந்து பேர் அண்டமெங்கும் தங்கி தழைத்து ஒங்கும் தற்பரத்தை யான் உணர்ந்தேன், தவத்துள் மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையா. எந்த சாதனை? தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையா. அன்பர்களே, எத்தனையோ மகான்கள் வந்தார்கள். நம்ம நாட்டில் மடங்களுடைய தலைவர்களை பார்க்கிறோம். மகரிஷி அவர்கள் தனித்து அந்த மனத்துள் நிலைத்த தவத்தில் கொடுத்த செய்திகள் தான் நாம் இப்போது வேதாத்திரிய ஞானம் என்ற பெயரில் பார்க்கிறோம். மகரிஷி அவர்கள் 3வது வகுப்பு கூட முடிக்கவில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். அவர் பள்ளிக்கூடம் செல்லவில்லை, பல்கலைக்கழகங்களுக்குள்ளாக செல்லவில்லை. ஆனால் இன்று அவரது தத்துவத்தில் MA இருக்கிறது, அவரது தத்துவத்தில் PhD செய்கிறார்கள் என்றால் தான் பள்ளிக்கூடம் சென்றதில்லை, தான் கல்லூரிக்கு செல்லவில்லை, ஆனால் தனது பாடங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அவர் கல்லூரிக்கு செல்லவில்லை, ஆனால் அவரது பாடங்கள் என்று கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கின்றன என்ற அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். 2006 மார்ச் மாதம் சமாதி ஆகிறார். என்று சுமார் 15 வருடங்களாக ஆகிவிட்டன. அவர் சமாதி நிலையில் அலையாக மாறினாலும் அவரது கருத்துக்கள் இன்று அகில உலகம் என்றும் சென்று கொண்டிருக்கின்றன. இது எத்தனை மகான்களுக்கு இந்த பாக்கியம் ஏற்படும் என்று தெரியவில்லை. அவர் நம்மோடு இல்லை என்றாலும் கூட, உடலாக இல்லை என்றாலும் கூட, அவரது கருத்துக்கள் இன்று உலகமெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அத்தனை கருத்துக்களும் அவரது தவ நிலையில் வந்தது. ஆகவே அன்பர்களே, தவம் என்பது மிருக நிலையில் இருக்கிற பிறந்த நாம் பிறக்கும் போது நமது மிருக நிலைதான். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும், ஒரு குழந்தை என்பதற்கு தவறாக தனக்கு தனக்கு என்று நினைப்பதற்கு அதற்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் என்ன தெரிகிறது? சஞ்சீதத்தில் அது இருக்கிறது. அது நல்ல பிள்ளையாக மாறுவதற்குத்தான் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த நல்ல பிள்ளையாக எப்படி மாறுவது என்பதற்குத்தான் அந்த தவம் வேண்டியிருக்கிறது. இப்போது இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். தவநிலை இல்லாத படிப்பு, தவநிலைகள் இல்லாத ஒரு படிப்பு. பொதுவாக இன்றைய கல்லூரி படிப்பில் தவத்தை முறையாக சொல்லிக் கொடுக்க அங்க இடம் இல்லை. ஏனால் போகிற போக்கில் கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணணும், மிஷினை ஆபரேட் பண்ணணும், ஒரு தொழில் வைக்கணும், சம்பாதிக்கணும் என்றுதான் நாம் நினைத்து நினைத்து அங்கே நாம் பலவிதமான செய்திகளை தருகிறோமே தவிர, தவநிலையில் நின்று கல்லூரியில் எந்த மாணவனாக இருந்தாலும் சரி, அவன் கல்லூரியில் அனுதினமும் 1 மணி நேரமாவது அவன் தவம் செய்ய வேண்டும் என்ற நிலை இன்னும் ஏற்படவில்லை. தவம் செய்யாமலேயே அவன் வாழ்க்கையும் கழிந்து விடுகிறது. ஆக தவம் இல்லாததால் தான் நமது படிப்பு மாணவர்களை முறையாக மாற்ற முடியவில்லை. இன்று படித்தவர்கள்தான் பல தவறுகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு காரணம்
அங்கே தவம் இல்லை. அனுதினமும் நீங்கள் எந்த பாடம் எடுத்தாலும் சரி, 1 மணி நேரம் நீங்கள் தவத்தில் அமர வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் அந்த படிப்பு நம்ம எந்த அளவுக்கு எப்படியோ மாறியிருக்கும். நீங்கள் நமது கல்லூரி படிப்பு நம்மை மாற்றிவிட முடியவில்லை என்பதற்கு சற்று நீங்கள் நமது இல்லத்திலேயே நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு, 60 அல்லது 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுவாக கிராமங்கள் தான் இருந்தன. அந்த கிராமத்தில் மாமியாரும் படிக்கவில்லை, மருமகளும் படிக்கவில்லை. ஆக 70 ஆண்டுகளுக்கு முன்பு மாமியாரும் மருமகளும் அவர்களுடைய சண்டை சச்சரவு வந்து அவர்களுடைய பிணக்கு ஏற்பட்டது சகஜம்தான். அந்த 2 பேருமே படிக்காதவங்க. ஆனால் இன்று மருமகள் ஒரு பேங்கினுடைய மேனேஜர், MBA, மாமியார் ஒரு கல்லூரியின் முதல்வர். மாமியாரும் படிச்சிருக்காங்க, முதல்வர், கல்லூரியுடைய முதல்வர். மருமகளும் படிச்சிருக்காங்க, MBA, ஒரு பேங்கினுடைய மேனேஜர். இன்னைக்கு அந்த மருமகள் மாமியார் சண்டை இல்லாம போயிடுச்சா? படிச்சதுனால இன்னைக்கு சண்டை தான் ஜாஸ்தி தான் ஆகிட்டு. அப்ப நமது படிப்பு எதை மாற்றியது? நமக்கு ஒரு வருமானத்தை கொடுத்ததே தவிர நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பார்வையை அது மாற்றவில்லை. ஏனென்றால் இன்றைய படிப்பு முறையில் தவம் இல்லை. இங்குதான் மகரிஷி யோசிக்கிறார். மக்களிடையே தவத்தை கொடுக்காமல் இவர்களுடைய மாற்றம் கொண்டு வர முடியாது என்பதை ஆழமாக சிந்தித்த மகரிஷி அவர்கள், நீங்கள் எந்த கலையை கற்றாலும் உங்களுக்கு இன்னொரு கலை அவசியம். அந்த கலைதான் மன வள கலை. உங்களது மனதை வளப்படுத்தவில்லை என்றால் உங்களிடம் இருக்கிற அனைத்தும் வீணாக போய்விடும். இப்போது மனம் என்பதற்கு ஒரு குணம் உண்டு. ஒன்று, சங்கீதத்திலேயே நான் வாங்கி வந்த தவறான பதிவுகள் அது எனது மனதில் அமர்ந்திருக்கின்றன, உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு கூட பிராரப்தத்தில் ஒரு காலகட்டத்தில் நான் போடுகிற ஒரு தவறான பதிவு, ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையால் நான் போடுகிற ஒரு தவறான பதிவு. நான் ஹை ஸ்கூல்ல முடிக்கிறேன், காலேஜுக்கு போகிறேன், அட்மிஷன் கிடைச்சிருச்சு. +2ல அபாரமான மார்க்கு, ஹாஸ்டல்ல படிக்கிறேன். என்னுடைய ரூம்லயே ஒரு 2 சீனியர்ஸ் இருக்காங்க. நான் ஒழுங்கு பிள்ளையா ஒரு சின்ன பையன், ஹாஸ்டல்ல சேர்ந்தாச்சு, ஹாஸ்டலுக்கு போறேன். சீனியர்ஸ் 2 பேரும் அதே ரூம்ல இருக்காங்க. ஈவினிங்ல சிகரெட் பிடிக்கிறாங்க. நான் அதை பார்க்காத மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப 2 நாள் கழித்து சீனியர் சொல்றாங்க, இந்த நீ ஒரு 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 கம்பெனி சேக் தானே, 3 பேரும் தானே இருக்கிறோம், ஒரு கம்பெனி கொடு அப்படின்னு முதல்ல கொடுக்குறாங்க. நான் பழக்கம் இல்லை, வேணாங்கிறேன். ஒரு கம்பெனிக்கு தான்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி, நீ வாங்கி கம்பெனிக்காக நான் ஆரம்பிக்கிறேன். ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இருமி ஒரு சிகரெட்டை முடிச்சுட்டேன். இதே பழக்கம் மறுநாளும் வருது. அப்போ எனக்குள்ளாக அது மேல ஒரு பிடிப்பு ஏற்பட்டு போச்சு. அப்புறம் நானே என்ன பண்றேன், அந்த சீனியர்ஸ் எப்ப வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்றேன். மன அதுல விழுந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சீனியர் வரலைன்னா பரவாயில்ல, நம்மளே போய் வாங்கிக்கலாம்னு சொல்றேன். வாங்கிட்டேன். அப்படியே தொடருது. அதுல ஒரு மாயை. அதை பிடித்த உடனே ஏதோ ஐ ஆம் த கிங் ஆஃப் அ லேண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட மாதிரி ஒரு மாயை வருது. அதே தொடருது. ரைட். மகரிஷி ரொம்ப அழகா சொல்வாரு, இன்றைக்கு இருக்கிற செயின் ஸ்மோக்கர்
யாரையாவது போய் கேளுங்க. செயின் ஸ்மோக்கர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே, யாரையாவது கேளுங்க, முதல் சிகரெட் நீங்க வாங்கினீங்களான்னு கேளுங்க, இல்லை என்று தான் சொல்லுவார். முதல் சிகரெட் வந்தது ஒரு தாராளமாக நமக்கு ஒருத்தர் செய்த உதவிதான். இந்த அப்பான்னு கொடுத்தாரே ஓசி சிகரெட், அதான் நம்முடைய முதல் சிகரெட்டு. ஆனால் அதை இப்போது விட முடியவில்லை. இந்த மனம் அதில் போயிடுச்சு, இந்த மனசு அதில் போயிடுச்சு. ஒரு டெம்பரரி ப்ளஷர். சரி, அப்போ தான் முடிஞ்சது. திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் வந்துட்டாங்க. இப்போவாவது அதை விட முடியுதா? முடியலை. இப்போ அம்மா அப்பா சொல்றாங்க அதை விட்டு தொலைடாங்கிறாங்க, முடியல. கட்டிய மனைவி சொல்றாங்க ஏங்க இது வேணுமாங்கிறாங்க, விட முடியல. பிள்ளைங்க சொல்றாங்க, விட முடியல. எல்லாரும் வேணாம் வேணாம் சொல்றாங்களே, அதை வேணும்னு சொல்றது யாரு? அவருடைய மனம். அப்போ யார் உண்மையான எதிரி? ஏற்கனவே நமக்கு அந்த சங்கீதத்திலேயே பலவிதமான பாவ பதிவுகள் இருக்கு. அது கூட நம்ம சேர்த்துக்கிட்ட ஒரு தவறான பதிவு சேர்ந்துருச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாரும் விடு விடுன்னு சொல்றாங்க, ஆனா விடக்கூடாது, எனக்கு இது வேணும்னு சொல்றது யாரு? நமது மனம்தான். ஆகவேதான் மகரிஷி சொல்லுவார், உனக்கு ஒரு எதிரி உண்டென்றால் அது உனது ஒழுங்கற்ற மனமே. அதான் உன்னுடைய முதல் எதிரி. இப்ப அந்த மனம் என்கிட்ட என்ன சொல்லுது? அவங்கெல்லாம் சொன்னா சொல்லிட்டு போறாங்க, ஈவினிங் 4 மணிக்கு காஃபியை சாப்பிட்டு ஒரு நண்பரை பார்க்கறக்கா நான் வெளியே போறேன்னு சொல்லு அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுது அந்த மனம். சரி, 4 மணிக்கு காஃபியை சாப்பிட்டாச்சு, நான் ஒருத்தரை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு பொய்யை வேற சொல்லிட்டு நான் வெளியில போறேன். நேராக கடைக்கு போறேன். என்னை போக சொல்றது யாரு? எனது மனம். என் மேல அதுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. எனக்கு இது வேணும், டெம்பரரி ப்ளஷர். இந்த டெம்பரரி ப்ளஷர் தான் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனுடைய எதிர் விளைவுகள் பின்னாடி என்ன வரும், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீ எக்கடிக்கிட்டு போனா எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது அந்த டெம்பரரி ப்ளஷர் தான். இவன் நேர கடைக்கு போறாரு. கடையில் போய் அந்த சிகரெட் பாக்கெட்டை வாங்குறாரு. வாங்கும் போதே அதுலேயும் எழுதி போட்டிருக்கு, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஒரு எம்ஏ படித்தவர் தான், எழுதி போட்டிருக்கு. இவர் ஒரு டீச்சர் தான், இவர் லாயராக இருக்கலாம், இவர் அஃபீஷியலாக இருக்கலாம், படிக்கிறாரு. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு எழுதியிருக்கு. இப்போ அவர் மனசு என்ன சொல்லுது? அதெல்லாம் படிச்சுட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாத. பேக்கெட்டை பிரிக்கிறார். பிரிச்சா ஒரு சிகரெட் எடுக்கிறார். இவருடைய ஹைட்டு 6 அடிக்கு பக்கத்தில் இருக்கு, இவருடைய வெயிட்டு 70 kg. ஆனா அந்த சிகரெட் வந்து ஒரு ஃபியூ சென்டிமீட்டர் தான் நீளம். அது ஒரு ஃபியூ கிராம்ஸ் தான் அதனுடைய வெயிட். ஃபியூ கிராம்ஸ், ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் நீளம். ஃபியூ சென்டிமீட்டர், கொஞ்சம் 4, 5, 6, 7 சென்டிமீட்டர் நீளம் உள்ள அந்த சிகரெட்டை, ஒரு சில கிராம் தான் எடை இருக்கும் அந்த சிகரெட்டை இந்த 70 kg 6 அடி உயரமுள்ள மனிதன் அப்படி தூக்கி விட்டறிய முடியலையே. எங்க சிக்கிக்கிட்டான்? மனம், தவறான மனம். அந்த சிகரெட்டு எடுக்கிற அவசரத்துல கீழே விழுந்தாலும் அதை இந்த பழா போனவன் குனிஞ்சுதான் அதை எடுக்கிறான் பாருங்க. எந்த அளவிற்கு இந்த மனம் அவனை வீழ்த்திருச்சு பாருங்க. ஆக நாம கற்றுக்கொண்ட முறையற்ற தவறான பிராரப்த கர்மா, ஏற்கனவே வந்து சேர்ந்திருக்கிற பாவ பதிவுகளோடு வந்திருக்கிற சஞ்சித்தம் எல்லாம் சேர்ந்து நமது வாழ்க்கையை கூடிய மட்டும் நம்மை சீரழிக்கவே செய்கிறது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரே ஒரு வழிவகை
தவம். ஆக தவம் என்பது பாவப்பதிவுகளுடைய தாக்கத்தை குறைத்து முறையான பதிவுகளை அதில் ஏற்படுத்தி அந்த முறையான எண்ணங்களை தருகிற ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றுகிற ஒரு செயல்முறைதான் தவமுறை. ஆக இந்த தவமுறையை தான் மக்களுக்கு கொடுத்தால்தான் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு இனிமை ஏற்படும் என்பதால் தான் மகரிஷி அவர்கள் மன வள கலை என்ற ஒரு கலையை நமக்கு கொடுத்தார்கள். இப்போது நாம் அடுத்து பார்க்க வேண்டியது, நாம் தவம் செய்கிற போது உடலில் என்னதான் மாற்றம் ஏற்படுகிறது, என்னதான் நடக்குது. நம்ம தவம் செய்யும் போது நம்ம எதை மாற்றுகிறோம், என்ன நடக்குது, உள்ள என்ன நடக்குது என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். தவம் செய்வதால் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போதுதான் ஒரு உண்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக நாம் ஏற்கனவே சொன்னதன்படி மனம் என்பது நமக்குள்ளாக இருக்கிற ஒரு அலை தொகுப்பு என்று பார்த்தோம். இப்போ இந்த அலை தொகுப்பும் என்று பார்க்கிற போது, அலை என்று சொன்ன உடனேயே அடிக்கடி நம்ம தத்துவத்துல கூட வரும், மகரிஷியினுடைய தத்துவத்திலே வரும், அலை வரிசை அப்படின்னு ஒன்று வரும். கொஞ்சம் இந்த அலை வரிசைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த தத்துவம் செய்யும் போது என்ன ஏற்படுது அப்படிங்கிற கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். அலை வரிசை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு கருத்து இருக்கு. இப்போ இந்த அலை வரிசை அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதற்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தண்ணீர் மட்டம்னு வச்சுக்கோங்க. ஒரு தண்ணீர் மட்டம், அதுல ஒரு இடத்துல ஒரு கல்லை போடுறீங்க, கல் வந்து அந்த தண்ணியில வந்து விழுது. விழுந்த இடத்துல இருந்து ஒரு அலை பரப்பிடுது. உங்களுக்கு நீங்க பார்த்தா தெரியும், ஒரு அலை அப்படியே பரப்பிட்டு போய்கிட்டே இருக்கு. இப்ப அந்த அலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு மேடு வரும், அப்புறம் ஒரு பள்ளம் வரும், மறுபடியும் ஒரு மேடு வரும், ஒரு பள்ளம் வரும், அப்படியே மேடு பள்ளம் மேடு பள்ளம் சொல்லிட்டே இருக்கு. இது எல்லாருக்கும் பார்க்கிற காட்சி தான். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, தண்ணீர் மட்டத்துல ஒரு கல்லை போட்டுட்டீங்க, அங்கிருந்து ஒரு அலை பரப்பிட்டு போய்கிட்டே இருக்கு. நீங்க அதை பாக்குறீங்க, ஒரு மேடு வருது, அப்புறம் ஒரு பள்ளம் வருது, அப்புறம் ஒரு மேடு வருது, ஒரு பள்ளம் வருது. இப்ப நீங்க உங்க கடிகாரத்துல அல்லது உங்களுடைய ரெஸ்ட் வாட்ச்ல ஒரு டைம் செட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் டைம் செட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். இந்த ஒரு நிமிஷத்துல எத்தனை மேடு உருவாகுது அப்படின்னு பாருங்க. ஒரு மேடு, ஒரு பள்ளம், அப்புறம் ஒரு மேடு வருது, அப்புறம் பள்ளம், அப்புறம் ஒரு மேடு வருது. இப்படி ஒரு நிமிஷத்துல எத்தனை மேடு செட் ஆகுது, உருவாகுது அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு நிமிஷத்துல எண்றீங்க, கல்லை போட்டுட்டு பார்த்துக்கிட்டு எண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் செட் பண்ணிட்டீங்க, 1, இன்னொரு மேடு வந்துருச்சு 2, இன்னொரு மேடு வந்துருச்சு 3, அப்படி எண்ணிட்டே போங்க. உதாரணமாக ஒரு நிமிஷத்துல ஒரு 120 மேடு வந்துருச்சு, 120 தடவை மேடு வந்துருச்சு. அப்போ ஒரு நிமிஷத்துல 120 மேடு உருவாயிருச்சு. ஒரு நிமிஷங்கிறது 60 செகண்ட். 60 செகண்ட்ல 120 தடவை அந்த மேடு உருவாயிருச்சு. அப்போ ஒரு செகண்ட்ல எத்தனை மேடு உருவாகுதுன்னு பார்த்தோம்னா 2. ஒரு செகண்ட்ல 2 மேடு உருவாகுது. அவ்வளவு ஃபாஸ்டா உருவாகுது. அந்த 2ங்கிற நம்பர் வருது பாத்தீங்களா? ஒரு செகண்ட்ல உருவாகிற அந்த மேடுகளுடைய எண்ணிக்கை, அந்த நம்பர் வருது பாத்தீங்களா? அந்த நம்பர் தான் அலைவரிசை, ஃப்ரீக்வன்சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரே செகண்ட்ல 2 மேடு வரக்கூடிய ஒரு அலை இருக்கு. ஒரே செகண்ட்ல 5 மேடும் வரலாம். அப்ப என்ன அர்த்தம்? குயிக்கா மேடு ஃபார்ம் ஆகும்.
ஒரு மேடு பள்ளம், மறுபடியும் ஒரு மேடு ஒரு பள்ளம், குயிக்கா மேடு ஃபார்ம் ஆகும். அது 5 மேடு ஃபார்ம் ஆயிடும். அப்ப அதுக்கு முன்னாடி அலைவரிசை 5, அவ்வளவுதான். ஆக அலைவரிசை ஜாஸ்தியாக இந்த தண்ணீரினுடைய அசைவு மேலுக்கு வேகமா அசையும், நிறைய மேடுகள் உருவாக்கிடும். ஆக அலைவரிசை என்பது ஒரு ஞாபகத்துக்கு நீங்க வச்சுக்கோங்க, அந்த போகிற அலை ஒரு செகண்ட்ல எத்தனை மேடுகளை உருவாக்குகிறது என்ற எண்ணிக்கைக்கு பெயர் தான் அலைவரிசை அல்லது ஃப்ரீக்வன்சி. இப்ப நமக்குள்ள ஒரு அலைவரிசை அலை இருக்கு. அப்ப இதனுடைய அலைவரிசை என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு அலை, அது நம்ம உடம்புக்குள்ள மட்டுமே இருக்காது. அலையா இருக்கிறதுனால உடம்புக்குள்ள மட்டுமே இருக்காது, நமது உடலை தாண்டி அது போகும். ஆக ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் அவங்களுடைய அலை அவங்க உடலை தாண்டி போய்கிட்டே இருக்கு. அப்படி போற அலை ஒரு செகண்ட்ல எத்தனை மேடை உருவாக்குது? அது வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அதெல்லாம் மெஷர் பண்ணிருக்காங்க. அப்படி மெஷர் பண்ணும்போதுதான் நமக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, சாதாரண நிலையில ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரண ஒரு இல்லறத்தான், ஒரு இல்லத்தரசி, அவங்களுக்குள்ள கஷ்ட நஷ்டங்கள், அவங்களுக்குள்ள சங்கடங்கள், அவங்களுக்குள்ள மனநிலைகள், இப்படி எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள இருந்து வருகிற அந்த அலை, அவங்களுக்குள்ள இருந்து வெளியில போகிற அந்த அலை ஒரு செகண்ட்ல சுமாராக அந்த அலைவரிசை 20 இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட்ல 20 தடவை மேடு ஃபார்ம் ஆயிடும், குயிக்கா ஃபார்ம் ஆயிடும். அப்ப இப்ப என்ன மெஷர் பண்ணிருக்காங்கன்னா, சாதாரண மனநிலையில நமது அலைவரிசை 14 இருந்து 35 வரைக்கும் போகுங்கிறாங்க. 35 பாடுறதால எப்படி கோபம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, படன்னு அடைச்சு நிறைய அலை அந்த மேடைகளை உருவாக்கிடும். கோபம் வந்துருச்சுன்னா, ஒரு மேல ஒரு பொறாம வருதுன்னு வைங்க, படன்னு அலைவரிசை அடிச்சு நிறைய மேடைகளை உருவாக்கிடும். அப்ப சாதாரண நிலையில நம்மளுடைய அலைவரிசை, நமக்குள்ள இருக்கிற அலை ஃப்ரீக்வன்சி எதுக்கு இடையில இருக்குங்களா? 14க்கும் 35 வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் நல்லா தூங்கி எழுதிருக்கும் போது கொஞ்சம் கம்மியா இருக்கும், 14ஓ 15ஓ இருக்கும். அப்ப நாட்கள் ஆக அப்படி போக கொஞ்சம் நேரமாக ஆக சங்கடங்கள் அது இதுன்னு வரும்போது கொஞ்சம் அலைவரிசை கொஞ்சம் படபடப்பு ஜாஸ்தியாயிடும். ஒரு நாள் சாமிஜிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சாமிஜி அலைவரிசை அப்படிங்கிறதுல சாதாரண நாட்கள்ல ஒரு 14 இருந்து ஒரு 35 40 இது வரைக்கும் வரும்னு தான் புக்ல போட்டிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் 34 32 இருக்காரு. அப்ப அவர் இன்னொருத்தர் அவர் இன்னும் கோவப்படுத்துறாரு. அப்ப இன்னும் படபடப்பு ஜாஸ்தியாகி 35 40க்கு மேல எல்லாம் போகலாம்ல அப்படின்னு கேட்டா, சாமிஜி சிரிச்சுட்டே சொல்லுவாரு, நீங்க அவர் ஏற்கனவே 32 35 இருக்காரு, இன்னும் ஏதோ கேள்விப்பட்டோ இல்லைன்னு ஒருத்தர் வந்தோ தூண்டி விட்டு இன்னும் அலைவரிசை படபடப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா 35 40க்கு மேலையும் போகும், ஆனா அவரும் போயிடுவாருங்க. அதுவும் போகும், ஆனா அவரும் போயிடுவாரு. என்ன சொல்லுவாங்க? ஹை பிளட் பிரஷர்ன்றுவாங்க. ஆக நார்மலாக நமக்கு இருக்கக்கூடியது 14 இருந்து 35, மீறி போனா ஒரு 40 வரைக்கும் சாதாரணமாக இருக்கும். இந்த ரேஞ்சை பீட்டா நிலை அப்படின்னு வச்சிருக்காங்க. பீட்டா அப்படின்னு ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் 14 இருக்கிறேன்னு வச்சுக்கிறேன், 15 இருக்கிறேன். இப்போ நான் உட்கார்ந்து தவம் செய்கிறேன். ஆக பொதுவாக நாம் தவம் செய்யும் போது நமது படபடப்பு குறைகிறது. ஏன் குறைகிறது? நம்முடைய பல எண்ணங்களை நம்ம
பர்சியூ பண்றது இல்லை. எண்ணங்கள் வந்தாலும் அது பாட்டு போகட்டும்னு விட்டுடுறோம். முந்தா நாள் அவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு நினைப்பு வரும். அதை பத்தி நம்ம அவ்வளவாக அதன் ஆழமா சிந்திச்சு பார்க்கறது இல்லை. இனி அவர் வரட்டும், நாம என்ன சொல்லணும் அப்படியெல்லாம் நம்ம அந்த சமயத்துல சிந்திச்சு பார்க்கறது இல்லை. அதை பாட்டு வந்துட்டு போயிடுது. அதனால கொஞ்சம் படபடப்பு குறையுது. ஆக முதல்ல நம்ம தவம் செய்யும் போது அந்த பீட்டா நிலையில இருந்து கொஞ்சம் படபடப்பு குறையுது. குறைஞ்சு 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 இதுவே ஹேபிட் ஆகி அப்படியே செய்ய 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 14 இருந்து ஒரு 8 வரைக்கும் நம்ம குறைக்கலாம். படபடப்பெல்லாம் அப்படி குறையும், அப்படி குறையும், அப்படி குறையும். இந்த 14 இருந்து 8 வரைக்குங்கிற ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அதத்தான் ஆல்பா ஸ்டேட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆல்பா ஸ்டேட். இப்ப 14க்கு மேல இருக்கிறதெல்லாம் படபடப்பு ஜாஸ்தி, 14க்கு கம்மியா இருக்கிறதெல்லாம் ஆல்பா ஸ்டேட். கொஞ்சம் படபடப்பு குறைஞ்சு 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 8 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ அசையுது, அலை அசையுது, கொஞ்சம் மெதுவா அசையுது, மேலும் கீழும் கொஞ்சம் மெதுவா அசையுது. அப்படி நம்ம குறைய 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 இந்த படபடப்பு எப்ப ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு முன்னோர்கள் நமக்கு கணக்கு போட்டு சொல்றாங்க. கோபம் வருதா, படபடப்பு ஜாஸ்தி ஆகும், அலைவரிசை ஜாஸ்தி ஆகும். ஒரு மேல பொறாமை கொள்றீங்களா, பொறாமை கொள்ளும் போது உங்க அலைவரிசை ஜாஸ்தி ஆகும். ஒருத்தர் மேல அங்கலாய்ப்பு, நேற்று வரைக்கும் இப்படி இருந்தாரு, இன்னைக்கு கார் வாங்கிட்டாரு அப்படின்னு அங்கலாய்ப்பு படுறீங்களா, உங்க அலைவரிசை ஜாஸ்தி ஆகும். அவருக்கு அது கிடைச்சிருச்சு, எனக்கு இது கிடைக்கலையே, அங்கலாய்ப்பா ஜாஸ்தி ஆகும். ஆக உங்களது தவறான செய்கை எல்லாமே, எண்ணங்கள் எல்லாமே என்ன செய்யும், படபடப்பா ஜாஸ்தி பண்ணும், அலைவரிசையை ஜாஸ்தி பண்ணும். அலைவரிசை எப்ப குறையும், உங்ககிட்ட வந்து யாராவது பாத்தீங்களா, அவன் உங்களை நேற்று இப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லி உங்களை திட்டினாங்க அப்படின்னு சொன்னா கூட சரி போங்க, அவர் தெரிஞ்சது அவர் சொல்றாரு அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா அலைவரிசை குறைஞ்சிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் போன் கேட்கறீங்க, ஏதோ ஒரு உதவி வேணும்னு சொல்றாரு, பரவாயில்ல அவருக்கு உதவி கிடைக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சீங்கன்னா அலைவரிசை குறைஞ்சு 14 கீழே வரும். ஆக என்ன கணக்கு போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருக்கும்போது, ஒரு அன்பான எண்ணம், ஒரு நன்றியுள்ள எண்ணம், இப்படி எல்லாம் இருக்கும்போது உங்க படபடப்பு குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆகவே இப்ப நீங்க அதை ரிவர்ஸ்ல போடுங்க. படபடப்பு குறையிற மாதிரி என்ன நடந்தாலும் சரி, நான் என்னுடைய அலைவரிசையை குறைவாகவே வைத்துக் கொள்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டோம்னா என்ன நடந்தாலும் என் அலைவரிசை மேல போகாது. அப்ப எனக்கு தவறான எண்ணம் வராது. அதான் தவத்தினுடைய தத்துவம். ஆக இப்போ தவம் செய்தவங்களுக்கும் தவம் செய்யாதவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்க. 2 பேருமே காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. தெரிஞ்ச வீட்டுக்காரரு, ஒருத்தர் தவம் செய்யறவரு, இன்னொருத்தர் தவம் செய்யாதவர். 2 பேரும் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. ஒரு 6 மணிக்கு நல்ல தூக்கம், அமைதியான ஒரு சூழ்நிலை. அப்போ அலை வந்து மெதுவா அடிக்குது, படப்படப்பு இல்லை, மெதுவா மேலங்கிலேயும் போகுது அவங்க கிட்ட இருந்து வர அலைகள். சரி, 6:15க்கு பால்காரம் வரணும், 6:30க்கு காஃபி சாப்பிடணும், அது அவங்க ஹேபிட். 6:15க்கு பால்காரம் வரல, வெயிட் பண்றாங்க, 6:30க்கும் வரல. இப்போ ஒருத்தர் வந்து தவம் செய்து 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 தனது அலைவரிசையை எந்த காரணத்தால மேல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அலைவரிசையை குறைச்சே பழகிட்டார். அவருக்கு 9, 10 இப்படி இருக்கு அலைவரிசை, மேல போகாது. ஏன்னா அப்படி ஒரு ஹேபிட்ல கொண்டு வந்துட்டாரு. ஆக அவருடைய அலைவரிசை 9, 10ல இருக்கிறதுனால இந்த பால்காரன் வராத போது கூட இவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த தவம் செய்தவரு
அவன் எப்போதுமே 6 மணிக்கு சரியா வந்துடுவானே, இன்னைக்கு அவன் வரலையே, பாவம் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பால்காரன்னு நினைப்பாரு. யாரு? இந்த அலவரிசையை குறைச்சிக்கிட்டாரு, தவம் செய்து குறைச்சிக்கிட்டாரு, அவருக்கு இந்த எண்ணம் தான் வரும். பிறர் மீது இருக்கிற நல்ல எண்ணம் தான் வரும், பிறருக்கு என்ன ஏற்பட்டதோங்கிற எண்ணம் தான் வரும். ஆனால் எழுத்து வீட்டுக்காரர் இருக்காரு, தவம் செய்யாதவர், அவர் என்ன நினைப்பாரு, இந்த பால்காரனுக்கு என்ன ஆச்சு, 6:15 வரணும்னு தெரியாதா அப்படின்னு கோவப்பட 14க்கு மேல போய்கிட்டு இருக்கு. அந்த 14க்கு மேல போகும்போது வீட்டுக்கார அம்மா கிட்ட ஒரு சண்டை வேற போடுவாரு. அந்த பால்காரனை விட்டு தொலைன்னு சொல்றேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற, இன்னும் 2 ஜாஸ்தி போயிடுச்சு, 25க்கு போயிடுச்சு அலவரிசை. அப்புறம் அந்த அம்மா சொல்லுவாங்க, நம்ம 10ஆம் தேதி பால் பண்ண 10ஆம் தேதி தந்தா யார் வருவா அப்படிம்பாங்க. இன்னும் அலவரிசை போகுது. ஆக 2 பேருக்கும் சிச்சுவேஷன் ஒண்ணுதான். ஆனா அந்த அலையை குறைத்து ஒருத்தர் பழகிட்டாரு, எந்த நிலையிலுமே அவர் அலை மேல போகாது, ஏன்னா அப்படி பழகிட்டாரு. அவர் எப்பவுமே மற்றவங்க தான் நினைப்பாரு. இந்த தவம் செய்யாதவங்க தான் 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 நினைச்சு அதே சிச்சுவேஷனை தவறாக பயன்படுத்தி அலவரிசை ஜாஸ்தி போய்கிட்டே இருக்கும். அன்னைக்கு முழுவதும் சண்டை தான். ஆகவே இப்ப நம்ம ரிவர்ஸ்ல போட்டுட்டோம். இந்த அலைவரிசையை குறைத்து பழகி கொண்டால் எந்த நிலையிலும் நான் தன்னை விட்டு பிறரையே நினைப்பேன் என்கிற ஒரு பிறருக்காக வாழ்கிற ஒரு பக்குவம் எப்போது வரும் என்றால், எனது தலைவரிசை குறைய வேண்டும். அப்படி குறைப்பதற்குத்தான் தவம். அப்படி குறைத்தவர்கள் தான் மகான்கள். மகான்களுடைய பார்வையெல்லாம் வித்தியாசமா இருக்கு. தன்னை முன்னிறுத்தவே மாட்டாங்க. பிறருக்காகங்கிறத அந்த நல்ல எண்ணம் வந்துட்டே இருக்கும். ஆகவேதான் நாம் வாங்கிய சஞ்சித கர்மா எப்படி இருந்தாலும் போயிடும், இருந்துட்டு போட்டோம், நம்ம மாற்ற முடியாது நேரத்தில் வாங்கியாச்சு. இப்ப நம்ம தவம் செய்து நம்ம அலைவரிசையை குறைவாக வைத்து கொண்டால் நமக்குள்ளாக இருக்கிற தவறான எண்ணங்கள் செயலுக்கு வராது. ஏன் வராது? அதெல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கு. தவறான எண்ணங்கள்லாம் ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கு. நம்ம என்ன பழகிட்டோம், ஃப்ரீக்வன்சி கீழேயே வச்சு பழகிட்டோம். அப்போ அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஆபரேஷனுக்கு வராது. அது அங்க இருக்கும், ஆனா ஆபரேஷனுக்கு வராது. ஆகவேதான் இந்த தவம் செய்தவர்களுடைய செயல் சற்று வித்தியாசமாகவே. ஒரு உதாரணம் விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அவர் மிகப்பெரிய தவயோகி, பிரபல்யமாகிறாரு அமெரிக்காவில். அப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு சாதாரண ஒரு மங்க், ஒரு சன்னியாசி, இளம் வயது சன்னியாசி மிக பிரபல்யமாகிறார் அவருடைய பேச்சு வன்மையினால. அப்போ ஒரு அமெரிக்க பெண்மணி அவருக்கு கடிதம் எழுதுறாங்க, நான் உங்களை திருமணம் செய்துக்கிறேன் என்று சொல்லி. ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு. இவர் எதுக்குமே பதில் போடல. ஒரு நாள் நேரடியாக அந்த பெண்மணியே வந்துடுறாங்க. வந்தா இவர் ஒரு பிளாட்ஃபார்த்தில் நடந்துகிட்டு இருக்காரு. அந்த பெண்மணி எதுக்கே வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு எத்தனை கடிதங்கள் எழுதினேன், நீங்க பதிலே எழுதலையே, ஐ வாண்ட் டு மேரி யூ, உங்களை போற ஒருத்தர் எனக்கு கணவனாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சட்டு அப்படியே பேசாம அந்த அம்மாவை பார்த்துட்டு பேசாம இருக்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்குள்ள அறிவு, உங்களுக்குள்ள அந்த அந்தஸ்து, ஞானம், இவங்களெல்லாம் பார்த்து எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இந்த அறிவுள்ள ஞானமுள்ள ஒரு குழந்தை எனக்கு வேணும். அதனால தான் உங்களை நான் திருமணம் செய்கிறேன். எனக்கு ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. இப்போ விவேகானந்தர் என்ன சொல்றாரு, என்னை மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தைதாமா வேணும். ஆமாங்கிறாங்க. என்னையே உங்களுடைய குழந்தையாக எடுத்துக்கங்களேன் அப்படின்ட்டு. என்னையே உங்களுடைய குழந்தையாக எடுத்துக்கங்களேன் அப்படின்னு சொன்ன உடனேயே
அந்த அம்மா சாஸ்தாங்கமா காலில் விழுந்துடுறாங்க. அவங்கெல்லாம் பிற்காலத்துல நிவேதிதா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெண்மணி. ஆக ஒரு சாதாரண பெண்மணிய ஒரு நிவேதிதா அளவுக்கு உயர்த்தியது அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். Why don't you take me as your child? அவன் ஒரே சென்டென்ஸா சொன்னாரு, மாத்திட்டார். அதான் அந்த தவயோகி. ஆக எந்த நிலையிலும் நான் இந்த அலைவரிசையை குறைவாக வைத்துக் கொண்டால் எந்த நிலையிலும் நான் எது முறையோ அதையே தான் செய்வேன். அதுக்கு கேரண்டி கொடுக்கறது தான் இந்த தவ நிலை. அந்த தவம் இல்லை என்றால் எனது அந்த பீட்டாவிலே தான் இருந்துகிட்டு இருப்பேன். குறைக்கிறதுக்கு என்ன வழி? எனது கல்லூரி படிப்பு அதை குறைக்கல. இல்லை, புத்தகத்தை படிச்சா மட்டும் என்ன குறைஞ்சிருப்பாருன்னா என்ன? திருவள்ளுவர் சொன்னா மட்டும் குறைக்கிறப்பாருன்னா என்ன? அந்த குறைய வேண்டும் என்றால் அதுக்காக ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியை செய்யணும். பயிற்சியை செய்யாத எதுவும் வராது. எனவே நாம் ஏன் தவம் செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்த்தோம். ஏன் தவம் செய்ய வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் எல்லாம் செய்த பாவப்பதிவுகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதையினுடைய தாக்கத்தை குறைத்து நல்ல பலன்களுடைய நல்ல செயல்களுடைய தாக்கம் அதிகமாவதற்கு அதை மாற்றுவதற்கு நமக்கு வேண்டியது தவம் தான். ஆக தவம் என்ன செய்கிறது? உள்ளுக்க எனது அலைவரிசையை குறைக்கிறது. எனது அலைவரிசை குறைய 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 என்னில் உள்ள நல்ல எண்ணங்கள் மேலோங்குகின்றன, நல்ல செயல்கள் நடைபெறுகின்றன. எனவே எனக்கு வேண்டியது தவம். ஆக இந்த தவம் என்பதை பற்றி மகரிஷி அவர்கள் பல நிலைகள்ல தவத்தை கொடுத்திருக்காங்க. பல நிலைகள்ல ஏன் கொடுத்திருக்காங்கன்னா, பல வகையான தவங்களை கொடுத்தா ஏதாச்சும் ஒண்ணுல மக்கள் ஒரு ஈடுபாடு ஆகி அதை பிடிச்சிக்க மாட்டாங்களா? இல்ல, எத்தனையோ தவமன்ல கொடுத்தாங்க. ஆனா அவர் வாங்கியது மூன்று தவங்கள் தான். ஆகினை, துரியம், சாந்தி. இந்த மூன்று தான் அவருடைய குருவான பரஞ்சோதி மகான் கிட்ட இருந்து வாங்கினார். அப்புறம் தவ நிலையை பெருக்கிட்டார். துரியாதீதம் கொடுத்தாரு, 9 மைய தவம், பஞ்சேந்திர தவம், பஞ்சபூத நவகிரக தவம், எத்தனையோ தவமுறையில கொடுத்து நித்தியானந்த தவம். ஏதாச்சும் ஒண்ணுல மக்கள் ஈடுபாடு ஆகி இந்த தவத்தை கொண்டு வந்துட்டோம், தவம் செய்யற பழக்கத்தை கொண்டு வரலாம் என்று நினைத்த மகரிஷி அவர்கள் தவத்தை ஒரு முன்னிறுத்தினார்கள். அவர் செய்த அந்த மிகப்பெரிய ஒரு நற்காரியம்தான் இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் இந்த தவமுறைகள் பரவிவிட்டது. இன்னைக்கு எந்த வீடு எடுத்தாலும் ஓரளவிற்கு இன்று இந்த மனவள கலையில் சேர்ந்திருக்கிற அன்பர்களுடைய வீட்டிலையாவது இன்னைக்கு பார்த்தோம்னா அன்றாட வாழ்க்கை முறையில தவமும் சேர்ந்துக்கிடுச்சு. இவர்களுடைய வாழ்க்கை முறை உயரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆக அன்பர்களே, ஏன் வேண்டும் தவம் என்று ஒரு மகான் நினைத்து கொடுத்த பயிற்சி. உடலுடைய ஒரு திறமைக்கு, இந்த உடலுடைய வலுவுக்கு அவர் கொடுத்ததான் உடற்பயிற்சி. அந்த உயிரோட்டத்திற்கான ஒரு செறிவை கொடுப்பதற்குத்தான் காயகல்பம். பிறகு இந்த மனதை வளப்படுத்துவதற்கான ஒரு கலைதான் தவம் என்று சொல்லி, இந்த தவம், உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இந்த மூன்றையும் சீராக செய்து வர நமது வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும், நாம் எது முறையோ அதையே செய்கிற பக்குவம் ஏற்படும். எது எனக்கு பிடிக்கிறதோ அதை செய்யாமல் இருக்கிற பக்குவமும் ஏற்படும். ஆக நம்மை தவறான சஞ்சித கர்மாவிலிருந்து காப்பாற்றுவதும், நாம் தவறாக போட்டுக்கொண்ட பிராரப்த கர்மாவிலிருந்து நம்மை காப்பாற்றுவதும் நாம் செய்கிற தவமே என்று சொல்லி, இந்த தவ முறையை இன்னும் சற்று ஆழமாக நாம் அடுத்த வாரத்திலும் பார்க்கலாம் என்று சொல்லி, இந்த நிலையில் மக்கள் எல்லோரும் தவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து, அவங்க இப்போதைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு மனவள கலை மன்றத்துக்கு வர்றதுக்கு கூட அவங்களுக்கு முடியலைன்னா கூட சில பல தவங்களை அவங்களே செய்துக்கலாம். இப்ப பஞ்சபூத நவகிரக தவம் அதை ஒரு மன்றத்துல தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பஞ்சேந்திர தவம்,
பஞ்சேந்திரங்களா வச்சுட்டு நம்ம அது மேல ஒரு தவம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தவமுறையை நீங்களாகவே உங்க சொந்தக்காரங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்குங்க. தவம் நமது ஒரு அங்கமாகட்டும். அப்படி ஆக ஆக அவங்களுக்கே அதில் ஒரு டேஸ்ட் வந்துடும் என்று சொல்லி இந்த தவத்தை நாம் நிறைவாக என்ன ஒரு நாளைக்கு எப்படி மகரிஷி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க ரொம்ப நேரம் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடம், காலையில ஒரு தடவை, மாலையில தடவை, குறைந்தபட்சம் அந்த அளவுக்கு ஒரு 40 நிமிஷம் தானே. அந்த 40 நிமிஷம் நமக்காக ஒதுக்கக்கூடாதா என்ற நிலையை நாம் ஏற்படுத்தி இந்த தவமுறையை நாம் அன்றாடம் ஒரு அங்கமாக மாற்றி நாம் உயர்வாக எப்போதும் நல்லவைகளையே நல்ல எண்ணங்களையே சிந்திக்கிற ஒரு உயர்ந்த மனிதராக, அன்புள்ள நெஞ்சமாக, கருணையுள்ள நெஞ்சமாக, நன்றியுள்ள ஒரு நெஞ்சமாக நாம் மாற வேண்டும் என்பதற்கு இந்த வேதாத்திரிய ஞானம் நமக்கு துணை நிற்குமாக என்று மகரிஷியவே வேண்டி வணங்கி வேண்டிக் கொண்டு